இந்து, சார் என்ன சார் இது? விசாரணை கூட்டிட்டு வந்து ஒரு குற்றவாளியை ட்ரீட் பண்ற மாதிரி பண்றீங்க. உன்னை யாரையா உள்ள விட்டது? சார், அதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு. ஒரு குற்றவாளி எங்க எப்ப வேணாலும் தானா வந்து சரண்டர் ஆகலாம். தெரியுமா உங்களுக்கு? என்ன உளர்ற? இத பாருங்க, இந்த கொலையை அவங்க பண்ணல. இவ கொலை பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா கொலைய பண்ணதே நான் தான். புரியாத? என்ன பண்ற நீ? போதும், இதுக்கு மேல என்னால மறைச்சிட்டு இருக்க முடியாது. சரி, எல்லா உண்மையும் நான் ஒத்துக்கிறேன். கதிரோட கேஸ்ல நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற கொலைகாரனே நான் தான். ஏய், யாரை ஏமாத்த பாக்குற? கொலை பண்ணது ஒரு பொண்ணுதான். ஏன்னா கிரைம் நடந்த இடத்துல இருந்து ஒரு ஹேர் கிளிப் கிடைச்சிருக்கு. அநேகமா அதுவும் பொண்டாட்டியோட தான் இருக்கணும். என்ன சார் இது? ஹேர் கிளிப் இருந்தா அது கண்டிப்பா கொலை பண்ண ஆளோட தான் இருக்கணுமா? அந்த கதிருக்கு நிறைய பொம்பளைங்களோட தொடர்பு இருக்கு. இந்த மாதிரி அவன் வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பொண்ணோட கிளிப்பா இருக்கலாம்ல. நீ தான் கொலை பண்ணன்னு நான் எப்படி நம்புறது? அதே ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு பேனா ஒண்ணு கிடைச்சிருக்குமே, அது என்னோட தான். அதுல என்னோட கைரேகை இருக்கும். சார், அந்த பேனாவை என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில தான் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அங்க இருக்கிற சிசிடிவில வேணா நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் ஆன்லைன்ல பே பண்ணிருக்கேன். என்னோட போன் நம்பர் அதுல இருக்கும். அதுல வேணாலும் நீங்க பாத்துக்கலாம். ஆமா, எங்களுக்கு பேனா கிடைச்சிருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நான் அவனை பார்க்க போகும்போது அந்த பேனா என் பாக்கெட்ல தான் இருந்துச்சு. அவனை பார்த்து பேசும்போது கூட